ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி எடுத்தது. தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி நான் என்னெல்லாம் சமைச்சேங்கிறது தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் புத்தாண்டுங்கிறனால வீடை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இன்றைக்கி மார்னிங் 5 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு குளித்ததுக்கப்புறம் வெளியே வாசல் பெருக்கி கோலம் போட்டாச்சு. ஸோ வாங்க இப்போ நம்ம டீ போட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டீ போடுறதுக்கு 6 ஏலக்காய், பட்டை நான் எடுத்துருக்கிற அளவு நீங்களும் எடுத்துக்கோங்க, கிராம்பு 2, இஞ்சியை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த இஞ்சியை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ஹோல் ஸ்பைசஸையும் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேருங்கிறதுனால நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். நம்ம இடித்து வச்சுருந்த ஹோல் ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம், ப்ளஸ் அந்த இஞ்சி. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் தாஜ் டீ தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு டிகாஷன் வேணுமோ அந்த அளவுக்கு டீ தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை பாலோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பால் காய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த டிகாஷன் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுங்கிறதுனால பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வரலாமேன்னு காலையில் நல்லா ஒரு டீ குடிச்சிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். A few moments later. கோயிலுக்கு வந்து பிள்ளையாரை கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பிரசாதம் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு போய்ட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் பருப்பு குழம்பு தான் வைக்க போகிறேன். அதனால் பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா இந்தளவுக்கு குக்காகி வந்ததுக்கப்புறம் இதில் 5 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் தேவையான அளவு, நெக்ஸ்ட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய் சீல் தேவையான அளவு, சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க, சீரகம் தேவையான அளவு, இதில் 2 வத்தல் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி வந்ததுக்கப்புறம் நான் அரைச்ச அந்த தேங்காய் துருவலை இப்போ பருப்போடு ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவலை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் தாளித்து தான் ஊற்ற போகிறோம். இதில் தேவையான அளவு நெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு, வெங்காயம், வத்தல், நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நான் பருப்பு குழம்போடு ஆட் பண்ண போகிறேன். இப்போ அதே கடாயில் தேவையான அளவு நெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், 2 பச்சை மிளகா போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி பருப்பு குழம்பு போட்ட அந்த தேங்காய் துருவல் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், அப்புறம் உப்பு இந்த 3த்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் என்னோடய ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.